ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேரளா பெண்களோட முடிய பாத்தீங்கன்னா கருமையா அடர்த்தியா நீளமா இருக்குது. நம்ம முடியும் அதே மாதிரி கருப்பா அழகா நீளமா இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். கேரளா பெண்கள் ரெகுலரா யூஸ் பண்ற ஹோம் ரெமடிய உங்களுக்காக இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஒரு வகையா சொல்லணும்னா அவங்க ஃபாலோ பண்ற ஒரு சீக்ரெட்டான டிப்னே சொல்லலாம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்ல ஹேர் growth கிடைச்சிருக்கு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல யூஸ் பண்ற எல்லாமே நேச்சுரல் இன்கிரிடியன்ட், எந்தவித கெமிக்கலுமே கிடையாது. இந்த ஹோம் ரெமடி பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, சின்னவங்களுக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இந்த ஹோம் ரெமடிக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசியை எடுத்து நல்லா சுத்தமா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சிருங்க. இதுல கொஞ்சமா தண்ணிய சேர்த்துக்கோங்க. அடுத்துதான் நம்ம இதுல சேர்க்க போறது செம்பருத்தி இலைகள். இத செடியில இருந்து எடுத்துட்டு வந்து இத சின்ன சின்னதா பிச்சு இந்த ரெமடியில சேர்த்திடலாம். இது கூட இன்னொரு பொருளையும் சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னா செம்பருத்தி பூ. பூல இருக்கிற காம்பை எடுத்துட்டு இந்த ரெமடியில செம்பருத்தி பூவை சேர்த்திடலாம். இந்த 3 பொருளையும் கலந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. இதுல சேர்த்திருக்க செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைகள் ரெண்டுமே முடி முதிர்வை தடுத்து முடிய நீளமா அடர்த்தியா வளர வைக்குது. செம்பருத்தில விட்டமின்ஸ் அதிகமா இருக்குது. இது நம்ம தலையில டேண்ட்ரஃப் வராம பாதுகாக்குது. செம்பருத்தில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்துது. தலையில ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும். அதனாலதான் இந்த ஹோம் ரெமடியில முக்கியமான இன்கிரிடியன்ட் செம்பருத்தி பூ மற்றும் செம்பருத்தி இலை. இந்த பேனை ஸ்டவ்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கணும். இப்போ இந்த ஹோம் ரெமடி ரெடி ஆயிருச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்னா, சாதம் நல்லா 1-2 வெந்திருந்தாலே போதும், அப்பயே நம்ம ஹோம் ரெமடி ரெடி ஆயிருச்சு. நம்ம இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சாதம் முழுவதுமா வெந்திருக்க கூடாது. ஹாஃப் பாயில் ஆனா சரியா இருக்கும். அதாவது சாதம் பாதியா வெந்திருந்தாலே போதும். ஹாஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூல இருக்கிற குணங்கள் இந்த தண்ணியில சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ஹோம் ரெமடிய ஸ்ட்ரைனரை வச்சு வடிகட்டிடலாம். இப்போ இந்த ஹோம் ரெமடிய தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல தலைக்கு குளிக்கிறப்பவோ கூட பயன்படுத்தலாம். அது எப்படின்னு இப்ப பூர்த்தியா விவரமா சொல்றேன். ஹேர் growthக்கு அசலான உண்மையான ரெமடி இது. நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இத தயார் பண்றதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படணும் கூட அவசியம் கிடையாது. இந்த வாட்டர்ல ஹேர் growthக்கு தேவைப்படுற எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்குது. ஃபில்டர் பண்ண தண்ணிய ஜார்லயோ கிண்ணத்திலயோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இரவு ராத்திரி முழுவதும் இந்த தண்ணி அப்படியே இருக்கணும். மறுநாள் காலையில தான் இந்த தண்ணிய பயன்படுத்தணும். நீங்க இந்த ரெமடிய தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த தண்ணியோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய கலந்துக்கோங்க. இந்த தண்ணிய கொஞ்சமா கையில எடுத்து உங்க முடியோட வேர்க்கால்கள்ல படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி தலை முழுவதும் ஈரமா ஆனதுக்கு பிறகு 10 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த ரெமடிய தலைக்கு குளிக்கிறப்போ யூஸ் பண்ணணும்னா கேஸ்டர் ஆயில சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது தலைக்கு குளிக்கிறப்போ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆயில ஸ்கிப் பண்ணிருங்க. உங்க முடி முழுவதும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டரை வச்சு உங்க ஹேரை வாஷ் பண்ணிடலாம். இந்த வாட்டரை நீங்க யூஸ் பண்றப்போ உங்க ஹேருக்கு கண்டிஷனரை பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு நல்லா இந்த ஹோம் ரெமடி வேலை செய்யுது. உங்க முடி பாக்குறதுக்கு சில்கியா சிக்குப்படாம இருக்கும். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் growthக்கு பெஸ்ட் ஹோம் ரெமடி இதுதான். இத ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க முடி பாக்குறதுக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி அழகா ஜொலிக்கும். எவ்வளவோ நீளமா அடர்த்தியா வளரும். முடி உதிர்ந்த இடத்துலயும் திரும்ப வளரும். இந்த ரெமடிய நீங்க வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணாலே போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவோ என்கரேஜிங்கா சப்போர்ட்டா இருக்குது. இவ்வளவு ஈஸியான பெஸ்ட் ஹோம் ரெமடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.